ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது தயிர் சாதம் பண்ண போகிறோம். க்ரீமியான கர்ட் ரைஸ். அதுக்கு பச்சரிசியை வேக வச்சுக்கோங்க, நல்லா குழஞ்ச மாதிரி. அப்புறம் தயிர், அப்புறம் காய்ச்சின பால், முந்திரி கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கறிவேப்பிலை, வரமிளகா, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, பொமிகிரானட். இதை உதிர்த்து வச்சுக்கோங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறமா அந்த தாளிச்சதை கொட்டிக்கலாம். இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கேஷ்யூ, கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய் இவ்வளோ போட்டு நல்லா ப்ரௌன் ஆகும்போது தாளித்து இறக்க வேண்டியதுதான். இந்த தயிர் சாதத்தில் கொட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தாளித்து கொட்டிட்டோம். இப்போ இது மேலே இதில் தூக்கலாம். பொமிகிரானட் சீட்ஸை தூக்கலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூக்கலாம். இனி மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் போட்டுற வேண்டியது. தயிர் சாதத்துக்கு பொட்டேட்டோ ஃப்ரை அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் சீவி கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு இவ்வளோ மட்டும்தான் போட போகிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் காயம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாவும் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.